சிவகங்கையில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தை சிலர் அபகரிக்க நினைப்பதாக கூறி திருமண அழைப்பிதழ் போல் அச்சிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி புகார் மனு அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழ்கண்டனி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பாக்கியராஜ். இவர் விவசாயம் செய்யும் நிலத்தை சிலர் காவல்துறையினர் உதவியோடு அபகரிக்க நினைப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தார். திருமண அழைப்பிதழ் போல் வாசகங்கள் அடங்கிய புகார் மனுவை வெற்றிலை பாக்கு, பழம் உள்ளிட்ட பொருட்களை தாம்பூலத்தட்டில் வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார். புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். என் நிலத்தை 9 வருஷமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படலை. காவல்துறையே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுறாங்க. என்ன மிரட்டுறாங்க. நில பறிப்புலையும் ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. 9 வருஷமாக நான் அந்த நிலத்துக்காக போராட்டிட்டு இருந்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல மனு கொடுத்தேன். அதனால் என் சொந்த நிலத்தை விட்டுட்டு அகதிகளாக வெளியேற போகிறேன். அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துட்டு என்னுடைய சொந்த நிலத்தை குடும்ப குட்டையோட 12 பேர் இருக்காங்க. என்னோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அகதிகளாக வெளியேற போகிறோம். அதற்கு வழி அனுப்பும் விழாவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த பத்திரிகை வச்சு கொடுக்க வந்திருக்கேன்.